மூத்த திரைக்கலைஞர் நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறார். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அன்பு யாதும் ஊரே என்ற சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த இந்த சூழலையும் இந்த வெளியையும் இந்த நேரத்தையும் உருவாக காரணமாக இருந்த புதிய தலைமுறை குழுமத்திற்கும் இந்து குழுமத்திற்கும் என்னுடைய தம்பி சூர்யாவின் அகரத்திற்கும் என்னுடைய நன்றி. நான் பள்ளியில் படிக்கின்ற பொழுது, நான் செங்கல்பட்டில் பிறந்தவன், உலகத்திலேயே மிக அதிகமான ஏரிகள் கொண்ட மாவட்டம் செங்கல்பட்டுன்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே பெருமையாக இருக்கும். அது அந்த சின்ன வயசில் ஒன்றும் தெரியாது. தெரியுமா, எங்கள் ஊரில் தான் உலகத்திலே நிறைய ஏரிங்க இருந்துச்சு தெரியுமா. என்னுடைய வாழ்காலத்திலேயே இப்படி இன்று நான் பெருமைப்பட்ட கொள்ள முடியுமா என்று ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. வள்ளுவன் அப்பவே எழுதி வச்சிட்டான், உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே. வேட்டியா உடுத்துனோடனே மூளை ஆணையிட்டு அப்புறம் இது போறது கிடையாது, பட்டுன்னு கை போகுது. அப்படிதான் வந்துச்சு இந்த பேரிடர்ல. யார் கூட்டாங்க விஷால, யார் கூட்டாங்க கார்த்தியை, யார் கூட்டாங்க எங்களை, எங்க என்ன பண்ணணும்னு தெரியாது, போனோம். உடுக்கை இழந்தவன் கைதான் நம்ம எல்லோரும். இங்க இளநீரை மறுக்கின்ற சமுதாயம், பதநீரை மறுக்கின்ற சமுதாயம். தென் மாவட்டங்களிலே பயணிக்கின்ற பொழுது பனைமரம் வீழ்ந்து கிடக்கும் பொழுது நெஞ்ச அலறுகிறது. ஒரு பனைமரம் அவ்வளவு தூரம் வளர்றதுக்கு 100 வருஷம் ஆகுது. அதை அறுத்து போட்டா 200 ரூபாய் கூட ஆகாது, அறுத்து போடுறாங்க. இன்றைக்கும் நீங்கள் இலங்கை சென்றீர்கள் என்றால் பனைமரத்து பொருட்கள் தான் இன்றும் குழந்தை பருவத்திலே கொடுக்கப்படுகின்றன. குழந்தைக்கு பதநீர் கொடுக்கப்படுது. இன்னைக்கும் நம்ம ஃபேரக்ஸ், அப்புறம் செரலாக்கு, அப்புறம் இது எல்லாம் வருது. இன்னைக்கும் நீங்க ஸ்டீலா போனீங்கன்னா பனங்கிழங்கை வேக வைத்து காய வைத்து இடித்து பொடியாக்கி அந்த நார்களை எல்லாம் எடுத்து பொடியாக்கி தான் குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். நீர்நிலையை மட்டுமே கொண்டு வருவதல்ல நமது கடமை. முதல்ல நம் நீர்நிலையை கொண்டு வருவோம், அதை தொடர்ந்து அதை ஒரு கமாவா வச்சு பழந்தமிழர் வாழ்வின் பல நல்ல விஷயங்களை மீண்டும் கொண்டு வருவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.